அனைவருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது கல்கரி நியூஸ். நான் தீபிகா. அண்ணாமலை அவர்களுடைய அரசியல் களத்துல அடுத்தடுத்து அவர் வச்சுட்டு இருக்கிற அந்த பாதை அப்படிங்கிறது ரொம்ப சூப்பரா இருக்குன்னு நிறைய பேர் விமர்சனம் செய்துட்டு இருக்காங்க. முக்கியமா அண்ணாமலையுடைய பாட்காஸ்ட் ரிலீஸ் பண்ணி வாழ்வியல் எப்படியெல்லாம் இருக்கணும், நமது இலக்கு என்ன அப்படிங்கிற அந்த அரசியல் களத்துல அவருடைய பேச்சு திறமை அப்படிங்கிறது சூப்பரா இருந்தது. அவர் அடுத்தடுத்து போறாருல, அவர் எப்பவுமே சூப்பரா தான் போவார். நீலாம் கவலையப்படாத தீபிகா அப்படின்னு சொல்றவங்க எவ்வளவு பேர், என்ன மாதிரி நினைக்கிறவங்க எவ்வளவு பேர் அப்படின்னு எனக்கும் தெரிஞ்சுக்கணும்ல. சோ வி சப்போர்ட் அண்ணாமலை அப்படிங்கிற கமெண்ட்டை தயவு செய்து போடுங்க. எவ்வளவு பேர் அவர் சப்போர்ட் பண்றீங்க அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு அப்படியே நம்ம கமெண்ட்டையும் போட்டு சப்ஸ்கிரைபும் சேர்த்து பண்ணிடுங்க. அண்ட் அகைன் இப்போ அவர் வந்துட்டு நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த அந்த வாழ்வியல் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் ஒரு பாட்காஸ்ட் ஒன்று ரிலீஸ் பண்றாரு. இந்த பாட்காஸ்ட்ல தெளிவாக சொல்றாரு, என்ன நம்ம இந்த இயக்கம் தொடங்கப்பட்டது எதற்காக, இன்னைக்கான ஒரு காலத்துல நம்ம இப்படியே அரசாங்கம் அப்படிங்கறது நம்ம இப்படிதான் இருப்போம், நம்ம அரசியலுக்குள்ள நான் இருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு பொது வாழ்வுல முழுக்க முழுக்க நான் அதுலதான் இருப்பேன் அப்படிங்கிறது இல்ல. நம்மளுடைய லைஃப் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கணும், நம்ம லைஃப் ஸ்டைல்னு ஒண்ணு இருக்கணும், இதற்கு கூட ஒன்றி இருக்கிறது அரசியலாக இருக்கணும் அப்படின்றது. ஸோ இதுல இயற்கை அப்படிங்கிற அந்த வளத்தையும் இந்த மாடு ஆடு கோழி எல்லாமே அழகா ஃபுல்லா வந்து காமிக்கிறதுல இருந்து எல்லாத்தையுமே பண்ணிட்டு நான் இங்கதான் இருந்தேன், இங்கதான் வளர்ந்தேன், இதெல்லாம் விளையாண்டேன், இந்த மாதிரி நிறைய பேசுறாரு. அவரை பத்தி நம்ம நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்ட எல்லாருக்குமே அந்த வீடியோ ஒரு நல்ல வீடியோவா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். சோ இப்போ வந்து இதை பத்தி அழகா சொல்றாருங்க. அரசியல் அப்படிங்கிறதுல ஒரு 30 வருடங்கள் கழித்து நம்ம இருக்கக்கூடிய நம்ம குழந்தைங்களாம் வளர்றாங்கன்னும் போது எந்த ஒரு சுவாசத்தை அவங்க சுவாசிக்கணும் சொல்லுங்க. இயற்கை அப்படிங்கிறது மொத்தமா அழிஞ்சு போயிடும், நம்ம வந்து வளர்க்கணும் அப்படிங்கிறாரு. சோ இதெல்லாம் நல்ல விஷயம் தானேங்க. விவசாயம் செய்யறது அசிங்கமா அப்படின்னு நினைச்சா அவங்க சேத்துல கால் வைக்கிறாங்கன்னா நம்ம சோத்துல கை வைக்க முடியுமா? யோசிச்சு பாருங்களேன். அதென்ன விவசாயம் பண்ண ஒரு நக்கலு, அதென்ன ஒரு கேலி, அதென்ன ஒரு கிண்டலு? நீ யார சொல்றது இப்படிக்கா? நீங்க கேட்கறது எனக்கு புரியுது. ஜேவிசி ஸ்ரீராம் அவர்களுடைய பதிவு அடடடடா அப்படின்னு இருந்தது. உண்மையாவே நம்ம அந்த மாதிரி பதிவுகள்லாம் பார்க்கும்போது மனசு வேதனையா இருக்கு. அண்ணாமலையை நான் வந்து விமர்சனம் செய்யறேன் அப்படிங்கிறதுக்காக நீங்க என்ன பண்றீங்கன்னு உங்களுக்கு புரியுதான்னு எனக்கு தெரியல. சோ விவசாயத்தையும் நீங்க சேர்த்து விமர்சனம் அப்படிங்கிறது செய்யறீங்க. அது வந்து நம்ம இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு பிளாட்ஃபார்ம்ல நான் பெரிய பணம் இருக்கு, ஏன்னா நினைச்சா என்ன வேணா பண்ண முடியும் அப்படின்னு நம்ம என்ன நினைச்சாலும் நம்ம அப்படி இருக்கணும்னா, நம்ம நிறைய சாப்பிடணும்னா எவ்வளவு காசு கொடுத்து வாங்கணும்னாலும் அந்த அரிசி பருப்பு அப்படின்னு விவசாயம் செய்தால் தானே கிடைக்கும். இல்லைன்னா எப்படிங்க நம்மளுக்கு கிடைக்கும்? சரி, என்னதான் அவர் சொன்னார், அதை சொல்லி தொலை அப்படின்னு கேட்டீங்கன்னா பாருங்களேன். பல வருடங்களுக்கு பிறகு இன்று வயலும் வாழ்வும் நிகழ்ச்சி பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஹேஷ்டாக்ல மீண்டும் வயலும் வாழ்வும் அப்படின்னு சொல்லி ஒரு நக்கல், ஒரு நையாண்டி, அதுல ஒரு சிரிப்பி ஹிஹின்னு ஒரு பொம்மை. திஸ் இஸ் டூ மச், திஸ் இஸ் டூ மச். ஏன்னா என்ன நிகழ்ச்சி அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒருத்தவங்களை பிடிக்கல, நீங்க என்ன பண்ணணும்? ஒதுங்கினோம். என்னுடைய ஃபார்மெல்லாம் அப்படிதான். ஒருத்தவங்க நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி சைக்கோயிஸ்டிக்கா இருக்கிறாங்க, நம்மளுக்கு செட் ஆக மாட்டாங்க, அந்த வைபே பிடிக்கல வரல அப்படின்னா நான்லாம் விட்டுருவேன். ஓகே, பிளாக் பண்ணிடுவேன். இல்ல செட் ஆகலையா, புரிஞ்சிச்சா இவங்க சரியில்லைன்னு நம்மளுக்கு ரிலேட்டிவ்ஸே சொல்றேன், இல்ல இவங்க நம்மள ஒரு மாதிரி பண்றாங்க, பேசுறாங்க, சரியில்லை, நம்ம மேல காண்டா இருக்கிறாங்க, நம்ம மேல பொறாமையா இருக்கிறாங்க, சம்திங் வாட் எவர் இட் மேபி, பிடிச்சி பிளாக் பண்ணு. அடுத்த வாட்டி நீங்க பேசவே வேண்டாம். பேசினாதான் அந்த பஞ்சாயத்தே. நீங்க பேசாம அமைதியா போயிட்டீங்கன்னா பஞ்சாயத்தே கிடையாது, கும்முன்னு ஆயிடலாம். அந்த மாதிரி உங்களுக்கு பிடிக்கல தானே? அண்ணாமலை அவர்கள் ஆரம்பிச்சாரு கட்சி இல்ல, அப்ப பிடிச்சிருந்தது, சூப்பர், நீங்க வந்து புதுசா நீங்க ஆரம்பிச்சிருக்கிறீங்க, வாழ்த்துக்கள் அப்படிங்கலாம் சொல்ல முடிஞ்சது. அப்புறம் ஒரு வார காலத்துல எப்படி என்ன பரிமாற்றங்கள் நடந்ததுன்னு தெரியாது. என்னங்க இப்படி போயிட்டு இருக்கு, என்னங்க கொஞ்சம் பாருங்க என்னாச்சுங்க அப்படின்னு சொல்லி இப்படி என்னென்ன நடந்துச்சுன்னு சொல்றாங்க. அது நம்மளுக்கு என்ன கர்மாந்திரம்னு ஒன்றும் தெரியல. பட் இன்றைக்கான விமர்சனங்கள் அப்படிங்கிறது அதிகபட்சமா அண்ணாமலை மேல குவிதுங்கிறது தான் பேசும் பொருளா இருக்கு. அவர் வந்து இவரை வந்து மென்ஷன் பண்ணி நக்கலாக இப்படி எல்லாம் பேசுறது அப்படிங்கிறது ஒரு பெரும் கடுப்பா இருக்கு. நிறைய வீத லீடர்ஸ் ஃபவுண்டேஷன்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும் கிடையாது, அந்த இயக்கத்தை சார்ந்தவர்களுக்கு மட்டும் கிடையாது, எல்லாருக்குமே. இங்க விவசாயம் பத்தி அது என்ன அப்படி நிகழ்ச்சியை பார்த்தோம் அப்படின்லாம் சொல்றீங்க. பிடிக்கல விட்டுருங்களேன். நீங்க ஏன் பாக்குறீங்க? அந்த கட்சியை சார்ந்தவர் பிடிக்கல, அவர் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு பிடிக்கல, அவர் வீடியோ போடுறாரு பிடிக்கல, அந்த வாழ்வியலை போடுறாரு பிடிக்கல. நீங்க பார்க்காதீங்க, பார்க்காம இருங்களேன். முடியாது. ஏன்னா விமர்சனம் அப்படிங்கறத வைக்கணும், ஏதாவது ஒண்ணு சொல்லணும், நம்ம ஏதாச்சும் ஒண்ணு நம்ம பக்கத்துல இருந்து செய்யணும்ல, சிறப்பா செய்வோம் அப்படிங்கிறதுதான் இந்த பதிவு. இதற்கான சிறப்பான பதிவு அப்படிங்கிறது மக்களாகிய பல பேர் கமெண்ட் பாக்ஸ்ல பார்த்து செஞ்சு விட்டாங்க. அதை நானும் பார்த்தேன். பார்க்கலன்னா நீங்களும் பாத்துருங்க. அடுத்ததாக
நீட் தேர்வு அப்படிங்கிற இந்த ஒரு ப்ராசஸ வந்து சரியில்லை அப்படின்னு அண்ணாமலை விமர்சனம் செய்தது. அடடடடா, பிஜேபியில இருக்கிற வரைக்கும் தெரியல பாத்தியா, இன்னைக்கு வந்து நீட்டை பத்தி எப்படி விமர்சனம் செய்யறாரு பாத்தீங்களா? அதாங்க அண்ணாமலை நொட்டிக்கு நொடி மாறுவார், பச்சோந்தீங்க அண்ணாமலை அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கமெண்ட்ஸ் பொடிச்சு அப்படியே வச்சு அப்படியே சுக்கு நூறா திருக்கி விடுறாங்க அண்ணாமலை அவர்களை. என்னடா அது அப்படின்னு சொல்லி பார்த்தா, நீட் எக்ஸாமுக்கு எங்கேயும் அவர் அப்போ சொல்ல. சோ இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு பிரச்சனை, நீட் மறுதேர்வு அப்படிங்கிறது இருக்கு. இதுல மாணவர்களுக்கு மன அழுத்தம் அப்படிங்கிறது எக்ஸஸா ரொம்ப ஹெவி லோடடா இருக்கும். பிகாஸ் அவங்க அந்த டைம்ல படிச்சிருப்பாங்க. திரும்பவும் வந்து மன அழுத்தம் அப்படிங்கிறது இன்னும் ப்ரெஷர். அட்மிட் கார்டை வந்து டவுன்லோட் பண்றதுல பெரிய இஷ்யூஸ் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் ப்ரெஷர் ஆகும். ஸோ இதெல்லாம் கவர்மெண்ட் பார்த்து செய்யணும் அப்படிங்கறத சொல்லியிருந்தாரு. இதுல எங்க அவர் வேணான்னு சொன்னாரு? நீட் வேணான்னு எப்ப சொன்னாரு? எனக்கு புரியவே இல்லை. ஏதாவது ஒன்று பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அறகுறையா பாதியிலேயே டக்குன்னு கட் பண்ணி எடுத்துட்டு வந்து பேசுற மாதிரி யாரும் விமர்சனம் செய்ய வேணாம். ஸோ இவர் வந்து பிஜேபியே வந்து ஐயோ எங்களை சொல்லிட்டீங்களா போச்சா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ மாணவர்களுடைய ப்ராப்ளம்ஸ் இதெல்லாம் அவங்க மன அழுத்தம் இல்லாம பாத்துக்கணும் அப்படின்னு தான். ஏன்னா இதே விஷயத்தை தான் மும்மொழி கொள்கையில அதே தான் சொல்லியிருந்தாரு. ஸோ 6ஆம் வகுப்புல இருந்து ஹிந்தி கத்துக்கணும் அப்படின்றவங்க ஓகே, பட் 9th கம்பல்ஷன் அப்படிங்கிறது கொடுக்க கூடாது. 3 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் நீங்க கொடுக்கணும். பிகாஸ் அவங்க 6, 7, 8 இதெல்லாம் படிச்சிருப்பாங்க. 9th அப்படின்னு சொல்லி வரும்போது they will handle that language, அந்த செகண்ட் லாங்குவேஜோ தேர்ட் லாங்குவேஜோ they will know. ஆனா இதை வந்து நீங்க முன்னாடியே 9ஆம் வகுப்புல நீங்க கொடுக்க கூடாது. பிகாஸ் அவங்க 10th போகும்போது பப்ளிக் எக்ஸாம்ல ஒரு புது லாங்குவேஜா அவங்க போய் எழுதணும் படிக்கணும் அப்படின்னா கஷ்டப்படுவாங்க. சோ இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிற முறைப்படி அவர் வந்து மாணவர்களுக்கு அழுத்தம் வேண்டாம், அதனால 9ஆம் வகுப்புக்கு இந்த ஹிந்தி வேண்டாம் அப்படின்னு சொன்னாரே தவிர இப்படி எப்படியும் மாற்றி சொல்ல. அதுக்குள்ள ஒரு உருட்டு, மத்திய அரசாங்கத்துக்கு எதிராக பேசுறாரு, மக்களுக்கு எதிராக அப்படின்னு பேசலாம் தப்பு. கரெக்டாங்க, மக்களுக்கு ஆதரவான ஒரு குரல் தானே, புரிஞ்சுக்கணும். என்ன பண்றது, சரி ஓகே அது போட்டோம். அதுக்குள்ள இப்படி நியூஸை பார்த்துட்டே இருக்கிறதுக்குள்ள பாலிமர் நியூஸை வச்சு வெளுக்குறாங்க. ஏன்னா பாலிமர் நியூஸ் என்ன பண்ணாங்க, ஏன் அவரை என்ன தீபிகா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க வந்து முக்கியத்துவம் அப்படிங்கறது அண்ணாமலை அவர்களுக்கு மட்டும்தான் கொடுக்குறாங்களாம், வேற யாருக்குமே கொடுக்கறது இல்லையே அப்படிலாம் கிடையாது. விஜய் அவர்கள் இன்னைக்கு சட்டப்பேரவைக்கு போனாரு, அங்கேயும் காமிச்சாங்க. ஒரு பக்கம் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் போராட்டம் பண்ணாரு, அதையும் காமிச்சாங்க. நயனார் அவர்கள் பண்ணாரு, அதையும் காமிச்சாங்க. இவர் பாட்காஸ்ட் பண்ணாரு, அதையும் காமிக்கிறாங்க. அண்ணாமலை அவர்கள் விமர்சனத்தை காமிக்கிறாங்க. எல்லாமே தானே அப்படின்னு பார்த்தா அப்படிலாம் கிடையாதாமா. அண்ணாமலை அவர்களை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்றாங்களாமா. கண்டனம் ஆர்ப்பாட்டம் அப்படின்னு சொல்லி நயினார் அவர்களுடைய தலைமையில ஏதாவது நடந்தா நயினார் அவர்களை ஃபோக்கஸே போடுறது இல்லையாமா. ஃபுல்லா முழுக்க அண்ணாமலை வீடியோ போட்டாரு, அண்ணாமலை இதை செஞ்சுட்டாரு, அண்ணாமலை இதை சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அதையே தான் ஃபோக்கஸ் பண்றாங்க. ஸோ அண்ணாமலை அவர்கள் ஏதாவது பொட்டிக்கிட்டே வாங்கட்டாரா, சி அண்ணாமலை அவர்கள் கிட்ட பொட்டிக்கிட்டே ஏதாவது இந்த நியூஸ் சேனல் வாங்கிடுச்சிங்களா அப்படின்னு தெரியலையேன்ட்டு பல நபர்கள் விமர்சனம் போடும்போது நான் ஒரு ரிப்ளை பண்றேன். ஏங்க, யாரு பேசினா பொறி தெரிக்குமோ, அந்த சும்மா ஒரு டைலாகு, யாரு பேசினா டிஆர்பி எகுருமோ அவங்களதான் என்ன பண்ணுவாங்க, ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. நம்ம இவங்க வச்சு பேசினா நல்லா இருக்கும் கண்டென்ட், இது நல்ல வர்த்தபிளான ஒரு கண்டென்ட் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா தான் நம்மளும் எடுத்து பேசுறோம். சும்மா குட்டி நியூஸ் எல்லாத்தையும் நான் எடுத்து பேசினேன் அப்படின்னா உங்களுக்கும் கடுப்பு தானே ஆகும், உங்களுக்கும் பார்க்க முடியாதுல்ல. அப்போ நியூஸ் சேனல்ஸ் எப்படி இருப்பாங்க, அப்படிதானே இருப்பாங்க. அண்ணாமலை அவர்களுடைய பிரஸ் மீட்டை போட்டா சூப்பரா டிஆர்பி போகும், அவங்களுக்கு நல்ல ஒரு ரீச் கொடுக்கும், மக்கள் அவங்கள பாக்குறதுக்குன்னு ஒரு தனியா ஒரு டீமே இருக்கிறாங்க. ஸோ தே வில் சப்போர்ட் அப்படின்னா அவங்க போடுறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. இங்க என்ன விஷயம் அப்படின்னு நடக்கிறத ஓகே, இது ஒரு போடுங்க, ஒரு ஹைலைட்டா போடுங்க, அடுத்து போடுங்க. ஆனா அவரு ஒரு அப்டேட்டையும் ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு, பட்டான்னு வந்துகிட்டே இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு தமிழக பிஜேபிக்கு கிட்டத்தட்ட 6 லட்சம் ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க. நயினார் அவர்கள் அப்படிங்கிறவர் யாருங்க, மாநில தலைவராக இருக்கிறார். அவர் ஒரு போஸ்ட் போட்டாருன்னா எகிருதா வியூஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல, உண்மையாவே கிடையாது. ஆனா அண்ணாமலை அவர்களுடைய போஸ்ட் அவர் எந்த போஸ்ட்லயுமே கிடையாது, பிஜேபியில எதுலயுமே இல்ல. அப்பயுமே அவர் எந்த வீடியோஸ் போட்டாலும் எந்த கொஸ்டின்ஸ் பண்ணாலும் அண்ணாமலை வந்து இதை பத்தி கேள்வி கேட்டிருக்காரு, முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை இதை பத்தி பேசியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அட்ரஸ் பண்ணி பேசுவாங்க. அண்ட் இன்னைக்கு அவர் ஒரு கட்சி தொடங்கி இருக்கிறாருன்னா முன்னாடியே பயங்கரமா இருக்கும், இப்போ ஃபுல் விமர்சனமும் நம்ம மேலதான் இருக்கணும்ன்றத எவ்வளவு கான்சென்ட்ரேட்டோட இருப்பாரு. எல்லாரும் நம்ம இன்னும் வந்து ஸ்டடியா இருக்கணும், நம்ம இன்னும் கான்ஃபிடண்டா இருக்கணும், இன்னும் மக்களுக்கான குரலாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாரா மாட்டாரா? கண்டிப்பா நினைப்பாரு. சோ இந்த சோர்ஸை இவங்க வந்து வேற மாதிரி பேசி மேனிபுலேட் பண்ணிட்டு இருக்காங்க. இது ஒரு பஞ்சாயத்தா போகுது. அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம், விசிக தலைவர் திருமாவளவன் அவர்கள் வீத லீடர்ஸ் இயக்கத்தினோட பேரே சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விமர்சனம் சொல்லியிருக்கிறாரு. வீத லீடர்ஸா, இது என்ன பேரே சரியில்லை, வீத பீப்புள் அப்படின்னாலும் பரவாயில்ல, மக்களுக்கான ஒரு இயக்கம் அப்படின்னு நினைக்கலாம். வீத லீடர்ஸ்னா இது என்ன, மக்களுக்கான இயக்கமா இல்ல தலைவர்களுக்கான இயக்கமா அப்படிங்கிற கேள்வி கேட்டிருக்காரு.
தான் வரேன். இதோ பதில் நான் சொல்றேன், நான் சொல்லியே ஆவேன். என்ன 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 சார் உங்களுக்கு சந்தேகம் என்ன சார்? இப்ப என்ன உங்களுக்கு தெரியணும்? வி த லீடர்ஸ் அப்படிங்கிற அந்த இயக்கம் ஏன் ஆரம்பிச்சோம் அப்படின்றத, எதுக்காக அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் இந்த நான் கட்சி ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் சொல்லும் போதே தெளிவாக சொல்லிட்டாரு. இந்த இயக்கத்துல நிரந்தரமாக இவர்கள் தான் இந்த பதவி தான், இந்த நபர்கள் எம்பி பதவி இத்தனை வருஷமோ அப்படின்னு இவங்களே தான் இருப்பாங்க அப்படின்லாம் கிடையாது. இந்த இயக்கத்துல கூடுற, இந்த இயக்கத்துல சேர்ற ஒரு நபர்களும் ஒரு நாள் தலைவராக கூடிய பல சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் இந்த இயக்கம் உருவாக்கி தரும். எல்லாருமே லீடர்ஸ் தான், எல்லாருமே தலைவர்கள் தான் அப்படிங்கறத அந்த நாள் ஒன்று முதல்ல அவர் சொல்லியிருக்கிறார். சோ ஒருத்தவங்களுக்கு இத்தனை வருடங்களுக்கு அப்புறமா நீங்க சும்மா தலைவர் ஆக முடியாது அப்படிங்கிற ஒரு கிரிட்டேரியாவையும் இந்த இயக்கம், அதாவது இந்த கட்சி செட் பண்ணும் அப்படின்னு எல்லாத்தையுமே அழகா தெளிவா புரியுற மாதிரி சொல்லிட்டாரு. அப்புறம் நான் விமர்சனம் கொடுப்பேன், நான் சொல்லுவேன், நான் அப்படிதான் பேசுவேன் அப்படின்னா எப்படி? ஒரு பக்கம் விசிகா கதறல், ஒரு பக்கம் பாஜக கதறல், ஆளுக்கும் வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இருந்தவங்க எல்லாம் இப்போ பேச ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன் அப்படின்னா அவருடைய வளர்ச்சியை பார்த்துட்டு காண்டாவுது. ஒரு பக்கம் நயனார் அவர்கள் கிட்ட எல்லாரும் கேக்குறாங்க, ஏங்க கிட்டத்தட்ட 18 லட்சம் ரீச் ஆயிடுச்சுங்க வி த லீடர்ஸ் இயக்கம். எப்படின்னா நானும் ஆரம்பிச்சா ஒரே நாள்ல 30 லட்சம் எடுத்து வர முடியும், என்னால முடியும், காசு இருந்தா எல்லாமே பண்ணலாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. எங்க போய் சொல்றது? காசு வரும், காசை கொடுத்தா அவங்க சேருவாங்க, அது ஓட்டா மாறுமா? யோசிச்சு பாருங்க, சேருவாங்க. இப்ப வந்து பிஜேபி ஆளை கூட்டு வந்து இங்க வச்சா, ரொம்ப தீவிர தொண்டனை இங்க கூட்டு வந்து இங்க சேர்த்தா எப்படிங்க ஓட்டா மாறும்? டிவிக்கு தீவிர தொண்டனை கூட்டு வந்து சேர்த்தா எப்படிங்க ஓட்டா மாறும்? யோசிச்சு பாருங்களேன். எல்லாம் பேசலாம், பேசிட்டே இருக்க வேண்டியதான். இதுக்கு முன்னாடி வார் ரூம்னு பெரிய பஞ்சாயத்து அவர் மேல போச்சு. இன்னைக்கு காசை கொடுத்து சேர்க்கிறாருன்னு சொல்றாங்க. பேசுபவர்கள் 1000 பேசட்டும், ஒரு நாள் உண்மை உறக்க சொல்லும் என்ன அப்படிங்கறத பார்ப்போம், காத்துட்டு இருப்போம். நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த ஃபுல் வீடியோஸ் பத்தி அப்படிங்கறத மறக்காம மிஸ் பண்ணாம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. தேங்க்யூ so much for watching this video. Bye.